வணக்கம். பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே. பாக்கியராஜ். இன்று ஜமாபந்தி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அறிவிப்பு வரப்போகிறது. அதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரப்பட்டவை அது செய்தித்தாள்களில் வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது பற்றிய விவரங்களை பார்க்கலாம் வாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஜமாபந்தி 14ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடக்கிறது. காஞ்சிபுரம் ஜூன் 3. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஜமாபந்தி வருகிற 14ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடக்கிறது. ஜமாபந்தி காஞ்சிபுரம் மாவட்டம் கலெக்டர் கலைச்செல்வி மோகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகா அலுவலகங்களிலும் இந்த ஆண்டுக்கான ஜமாபந்தி நடத்திடவும், கிராம கணக்குகளை தணிக்கை செய்திடவும் கீழ்கண்டவாறு வருவாய் தீர்வாய அலுவலர்கள் நியமனம் செய்து மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி வாலாஜாபாத் தாலுகாவில் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் வருவாய் தீர்வாய அலுவலராக இருந்து இந்த மாதம் 14ஆம் தேதியும் 18, 19, 20, 21 ஆகிய தேதிகள் என 5 நாட்கள் ஜமாபந்தி நடைபெற உள்ளது. குன்றத்தூர் தாலுகாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் வருவாய் தீர்வாய அலுவலராக இருந்து இந்த மாதம் 14ஆம் தேதியும் 18, 19, 20, 21 மற்றும் 25 தேதிகள் என 6 நாட்கள் ஜமாபந்தி நடைபெற உள்ளது. காஞ்சிபுரம் தாலுகாவில் காஞ்சிபுரம் வருவாய் ஆர்டிஓ கலைவாணி வருவாய் தீர்வாய அலுவலராக இருந்து இந்த மாதம் 14ஆம் தேதியும் 18, 19, 20, 21 மற்றும் 25 தேதிகள் என 6 நாட்கள் ஜமாபந்தி நடைபெற உள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் தாலுகாவில் ஸ்ரீபெரும்புதூர் வருவாய் ஆர்டிஓ சரவணக்கண்ணன் வருவாய் தீர்வாய அலுவலராக இருந்து இந்த மாதம் 14ஆம் தேதியும் 18, 19, 20, 21 ஆகிய தேதிகள் என 5 நாட்கள் ஜமாபந்தி நடைபெற உள்ளது. உத்திரமேரூர் தாலுகாவில் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் பாலாஜி வருவாய் தீர்வாய அலுவலராக இருந்து இந்த மாதம் 14ஆம் தேதியும் 18, 19, 20, 21 மற்றும் 25, 26, 27 ஆகிய தேதிகள் என 8 நாட்கள் ஜமாபந்தி நடைபெற உள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட தாலுகா தாசில்தார்களிடம் முன்னதாகவே பொதுமக்கள் தங்களது குறைகளை மனுக்கள் மூலம் தெரிவிக்கலாம். அவ்வாறு பெறப்பட்ட மனுக்கள் மீது வருவாய் தீர்வாய மனு என குறிப்பிடப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள ஏதுவாகவும், முன்கூட்டியே கலாய்வு ஏதும் தேவைப்படின் அதன் மேற்கொண்டு வருவாய் தீர்வாய அலுவலருக்கு அறிக்கை அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே வருகிற 14ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற உள்ள ஜமாபந்தி நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் சரி, எங்கள் மாவட்டத்தில் என்னைக்கு தம்பி ஜமாபந்தி நடைபெற போகிறது அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். நீங்கள் கூகுளில் போயிட்டு kallakurchi.nic.in என்ற வலைத்தளத்தில் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா அதில் உங்கள் மாவட்டத்துடைய செய்திகள் வரும். அதில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதே போல் உங்களுடைய மாவட்டத்துடைய பெயரை போட்டு .nic.in என்ற முகவரியில் நீங்கள் கூகுளில் போயிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்துடைய செய்தி குறிப்புகள் அதில் இருக்கும். அறிவிப்புகள் அப்படிங்கக்கூடிய இடத்துல பாருங்கள். அப்படி இல்லைன்னா நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் போன உடனே முன்னாடியே ஒரு PDF ஃபைலாக கூட இருக்கும். அதை பயன்படுத்தி உங்கள் மாவட்டத்தில் எப்போ உங்கள் கிராமத்திற்கு ஜமாபந்தி நடைபெறுகிறது என்ற விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கள்ளக்குறிச்சி மாவட்ட பொதுமக்களுக்கு ஒரு செய்தி என்னவென்றால், இன்று வரை கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய வலைதளங்களில் இன்னும் வெளியிடவில்லை. அது எப்பொழுது வெளியீடு செய்யப்படுகிறதோ அப்பொழுதே உங்களுக்கு எனது யூடியூப் சேனலில் பதிவு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நல்ல தகவல்களை பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருக்குமே நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.